ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்திற்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர்ல மீட்டிங்க்கு போயிருந்தப்போ வந்து திரு சக்தி கணேசனும் கொடுமுடி சதீஷ்குமாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஒரு லைவாகவே போச்சு. அதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம். அதாவது ஒரு பிரச்சனையை ஒரே வாக்கில் பார்க்காம மல்டிபிள் ஆங்கிளில் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கு. அதாவது என்னன்னா, இங்கே நம்மளோட 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மிஸ்டர் MGK கோயம்புத்தூர்ல இருந்து கணேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரத்னவேல் திண்டுக்கல்ல இருந்து. இப்போ இவங்க 2 பேரும் நம்மளோட அட்ஜாயினா இருக்காங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு. முதல்ல குருவையே எடுத்துக்கிருவோமே. அதாவது குரு ஒரு ஜாதகத்துல குரு அப்படிங்கிறது முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்றோம். ஜெயன் பிளானட் அப்படிங்கிறோம் சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த முழு சுபகிரகமான குரு பகவான் எப்படி இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, குரு வந்து சூப்பரா இருந்ததுன்னா குரு வந்து நல்ல இடத்துல உட்காந்தாலே போதும், பிரமாதமா இருக்கும். குரு பார்வை வட்டுட்டாலே போதும், அருமையா இருக்கும். அல்லது குரு புதனோட சேர்ந்திருந்தா படிப்பு நல்லா இருக்கும். குரு சந்திரனோட சேர்ந்திருந்தா குரு சந்திர யோகம் இருக்கும். அதுல குரு சனியோட சேர்ந்திருந்தா அந்த சனியினுடைய வீரியத்தையும் குறைச்சிருவார். குரு சனியை பார்த்திருந்தா யோகமா இருப்பார். இப்படிலாம் பேசுறோம். ஆனா நம்ம ஒரே வாக்குல தான் பார்த்துக்கிட்டு போறோம். ஒரு சிலருக்கு வந்து குரு தசையில மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுறாங்க. ஒரு சிலர் குரு தசையில பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க, அல்லது பொருளாதார ரீதியான கஷ்டத்துக்கெல்லாம் கூட போறாங்க. அப்ப ஒருத்தருக்கு குரு யோகத்தையும் இன்னொருத்தருக்கு தோஷத்தையும் செய்யறது எப்படி முழு சுபகிரகம் ஆகும்? அப்ப அதுலயும் குறைகள் இருக்கு அப்படிங்கிறது. நிலாவா இருந்தாலும் கழங்கா இருக்கு அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரியான பாயிண்ட்ல. அப்ப இந்த குரு வந்து என்ன செய்ய போறார்? ஒரு ஜாதகத்துல வந்து அவர் பாசிட்டிவா வேலை செய்வாரா, நெகட்டிவா வேலை செய்வாராங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா, அந்த குரு வந்து தனிச்சு நிக்கிறதுங்கிறது தப்புன்ட்டான் சிம்பிளா. எப்படின்னா, அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு. அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. எது? இந்த அபகீர்த்தி, அவதிகள் இதெல்லாமே வந்து குரு தனிச்சு நிக்கப்படாதுன்றான். எந்த ஒரு வீட்ல குரு தனிச்சு நின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் இடத்துல தனிச்சு நிக்கிறார். தொழில்ல பிரச்சனையாகும். 6ஆம் இடத்துல தனிச்சு நிக்கிறார். வேலை பார்க்கிறவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுலயும் எஸ்பெஷலி குரு தசை நடந்துச்சுன்னா அவங்க ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல நிலைச்சு நிக்க மாட்டாங்க வேலையில. 10ஆம் இடத்துல குரு இருக்கா, அவர் தொழில் ஆரம்பிக்காம இருக்கணும். அதுலயும் குறிப்பா குரு தசை நடக்கிறப்ப தனிச்ச குரு 10ல நின்னு தொழில் ஆரம்பிச்சாருன்னா, நிச்சயமா அந்த குரு தசை அவர பிரச்சனைய காமிக்கும். வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணத்தையும் காமிச்சிரும். அதே இது 2ஆம் இடத்துல குரு தனிச்சு நிக்கிறாரு. கல்யாணம் ஆகுறது இழுத்துக்கிட்டே இருக்கு. 5ஆம் இடத்துல குரு தனிச்சு நிக்கிறாரு. குழந்தை கிடைக்கிறது லேட் ஆகும். அல்லது ஆம்பள புள்ள வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்ற மாரி இப்படி நிறைய இருக்கு. அப்ப குரு தனிச்சு நிக்கப்படாது. யாரோடையாவது சேர்ந்து நின்னாத்தான் குரு வந்து இதா இருப்பாரு. அவர் வந்து எப்பயுமே அரசியல்வாதி மாரின்னு வச்சுக்கங்களேன். அரசியல்வாதிகள் வந்து அடிபொடிகள் இல்லாம வரமாட்டாங்க இல்லையா? ஏன்னா அந்த காலத்திலேயே ஔவையார் சொல்லியிருக்காங்க. "விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரை அதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று" அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, கவிதை வந்து எழுத்து, அசை, சீர், தழை எல்லாம் பிரிச்சு எழுதுறதுங்கிறது வெண்பால, ஆசிரியப்பால, கலிப்பால, வஞ்சிப்பால இப்படி ஏதாவது ஒரு பாவகையில எழுதுறதுங்கிறது ஒரு கவி. ஆனா சிலர் வந்து அந்த எழுதுற காலங்கள்ல, ஆரம்பிக்கிற காலங்கள்ல கசாமுசான்னு எழுதிருவாங்க. இலக்கணத்துக்கு நிக்காது. ஏன்னா, கடைசி வந்து காசு, நாள், மலர், பிறப்புங்கிற வாய்ப்பாட்டுல தான் தமிழ் பாட்டு முடிஞ்சே ஆகணும். எத்தனாயிரம் பாட்டா இருந்தாலும் சரி. அது ஒரு ஃபார்முலா அதுல. இது மாரியான ஃபார்முலாலாம் வேற லாங்குவேஜ்லயே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. சரி. அப்போ இவ்வளவு இந்த இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எல்லாராலயும் எழுத முடியுமான்னா முடியாது. சிலரால முடியாது. அந்த ஆரம்ப காலங்கள்ல சிரமப்படுவாங்க. இப்ப யாராலயும் முடியாது, அத விடுங்க. முத்தை திரு வத்தி தரை நகை அத்திச்சிறை சத்தி சரவணன் யாராவது எழுதுறாங்களா? புதுக்கவிதை எழுதுறேன்னு தான் எழுதுவாங்க. சரி. அப்போ அந்த இலக்கண வரம்புக்குள்ள நிறுத்தி எழுத முடியாது. ஆனா, க கொஞ்சம் முன்ன பின்ன எழுதுனாங்கன்னா, அந்த கவிதை சிறப்பு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவாங்க? "விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும்." 2 பேரும் பக்கத்துல நின்னு துதி பாடணும். "போற்றி பாடடி ஒண்ணேன்னு." சரியா? அதே மாரி விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். பெரிய அளவுல அப்படி மோதிரம் அங்கேதிரம்லாம் போட்டு நெறைய 10 விரலுக்கும் 12 மோதிரம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருப்போம்ல, அது மாதிரி உட்கார்ந்திருக்கணும். அரை எதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். நம்ம மேல ஓடிருக்கிறது பஞ்சு அதனா பட்டு துணி ஓடணும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தன், பாட்டன் பூட்டன்லாம் கோமணத்தோட தான் சுத்திக்கி இருந்தாரு. அதனால பட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கணும்.
அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று இப்படி வேஷத்தோட போனாங்கன்னா அவங்க கவிதை வந்து தப்பா இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிருவாங்க. அது மாதிரி இங்க குரு வந்து தனிச்சு நிக்க மாட்டாரு. இந்த விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும்ன மாதிரி அப்படி அப்படி படை பரிவாரத்தோடதே அப்படி வருவார் குரு வர்றது. அப்படி வந்தா தான் அந்த ஜாதகம் நல்லா இருக்கும். அப்ப குரு எந்த கிரகத்தோடையாவது கனெக்ட் ஆகியிருந்தால் அந்த ஜாதகன் யோகவான். எப்படி? ஏதாவது ஒரு கிரகத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் குரு. இப்ப நவகிரகங்கள்னு சொல்லக்கூடியதுல குருவை விட்டு பாக்கி 8 கிரகம் இருக்கு. 8 கிரகம் ஒண்ணு குருவோட சேர்ந்திருக்கலாம், அல்லது குருவும் அந்த கிரகமும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் நேருக்கு நேரா பார்த்திருக்கலாம், அல்லது குரு அந்த கிரகத்தை பார்த்திருக்கலாம், அல்லது குருவை அந்த கிரகம் பார்த்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல ஒரு டச்சுன்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை சம்பந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ ஒருத்தருக்கு குரு வந்து தனிச்சு நின்னுதுன்னா, வேற எந்த கிரகத்தோடையும் சேரலன்னா, வேற எந்த கிரகத்தையும் பார்க்கலன்னா, வேற எந்த கிரகத்தாலையும் பார்க்கப்படலைன்னா, அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குரு வந்து மோசத்தை செஞ்சிருவாரா? தனிச்ச குருவா இருந்தான்னா அப்படியும் இல்ல. அதான ஜோசியம். ஜோசியம் வந்து ஒரு கட்டுக்கு நிக்காதுல்ல. எங்கிட்டு சுத்தினாலும் சுத்திக்கிட்டே தானே இருக்கேன். அப்ப அந்த வகையில இந்த குரு வக்ரமாய் நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பஞ்சாயத்து தீர்ந்து போச்சு. எது வக்ரமாயிட்டா ட்வின்ஸ் சார். வக்ரமாயிட்டா தனிச்ச குருவே கிடையாது அது. இந்த ஒரே ஒரு பில்லர் வந்து இதுல போர்ட்டிகோல வச்சு நடுவுல ஒரு கோடு போட்டு விடுவாங்கல்ல, இது ரெட்டை பில்லர் அப்படின்னுவாங்க இல்லையா? அது மாதிரி. ஏன்னா ஒரு பில்லர் வைக்கக்கூடாது போர்ட்டிகோல. அதனால ரெட்டை பில்லரை வைக்கிறதுக்கு ஒரே பில்லரை போட்டு அதுல கோடை போட்டு 2 பில்லரா காமிப்பாங்க. அது மாதிரி. அது வர்றவங்க பார்த்துட்டு ரைட் ஓகே டிக் அடிச்சுட்டு போற மாதிரி. சரி, வாஸ்தை ஏமாத்துறதுக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி குரு வக்ரமா இருந்தா ட்வின்ஸ்னு அர்த்தம். அப்ப ரெட்டை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வர்றதுங்கிறதுனால குரு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட கனெக்ட் ஆனாலோ அல்லது வக்ரமானாலோ அது மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த வகையில நமக்கு குருவை பத்தின டீட்டெயிலை கொடுக்கறதுக்காக இப்ப நம்மகிட்ட இணைஞ்சிருக்கக்கூடிய திரு ரத்னவேல் மற்றும் வந்து நம்ம எம்ஜிகே கோயம்புத்தூர் கணேஷ்குமார் சார், அவரும் இன்னும் வந்து அவருடைய அதிகமான வேலை பழுவுக்கு மத்தியிலையும் வந்திருக்கிறாரு. முதல்ல 2 பேர்த்தையும் வரவேற்கலாம். வருக வருகவென அனைவரின் சார்பாகவும். இப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்துல குருவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம கணேஷ்குமார் சார் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வயசுல மூத்தவங்க இல்லையா, அவங்க தான் ஆரம்பிக்கணும். அந்த வகையில இப்படி கூட வயசானவன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப ஜோசியரை பொறுத்த வரைக்கும் வயசு ஆக ஆகத்தான் சார் கெட்டப் ஜாஸ்தியா இருக்கேன், மதிப்பு ஜாஸ்தியே. நீங்க வந்து யாரும் டை அடிச்சிடாதீங்க. என்னன்னா உங்களுக்கு முடி நரைச்சிருக்கா, அடேங்கப்பா அவர் பெரிய மனுஷன்யா, அவர் சொன்னா சரியா இருக்குமியா அப்படின்னு அப்படி ஒரு பாயிண்ட் வந்துடும். அதனாலதான் நம்மால் டை அடிக்காமலே இருக்காரு. அதான் மேட்ரு இதுல. ஸோ அந்த வகையில நம்ம வந்து இந்த குருவுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த விவாதத்தை விவாதம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு கருத்து பட்டறை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கருத்து பட்டறைய திரு எம்ஜிகே அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. குரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஜாதகத்துல குருவனுடைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து, அடுத்து குரு சூரியனோடு சேர்ந்தால் என்ன செய்யும் அல்லது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோட திரு கணேஷ்குமார் அவர்கள் தற்பொழுது மேடை எம்ஜிகே வசம். வாங்க சார். வணக்கம். ஓம் நமச்சிவாய். ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா நம்ம குருவோட சேர்ந்து குருவை பத்தி பேசுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா நம்ம இதுல எல்லா தளத்திலையும் நம்ம பேசிட்டே இருக்கோம். குருவை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம். குரு தன்மைங்கிறது அது இருந்தாதான் ஒரு மனிதன் முழு மனிதனாக ஆக்கப்படுகிறார். அப்போ குருவோடைய குணநலங்கள்னா நம்ம எல்லாரும் ஜோசியருக்கு முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கோம். அதுல வந்து எப்படின்னா எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் குருவுக்கு இருக்கு. அவர் வந்து நீதிமான் சனி வந்து ரொம்ப நியாயமான நீதிமான், அவர் வெடிப்புவார். குரு அப்படி இல்லை, நீதிபடி நியாயம் தர்மபடி நடத்த முடியும். இப்ப குருவில நம்ம எடுத்துட்டே பேசுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது நாம அந்த குருவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க திரு ரத்னவேல் அவர்களோட இணைஞ்சிருக்கிறோம். எங்களால முடிஞ்ச எங்களுக்கு நாங்கள் கற்றுணர்ந்த எங்களுக்கு உணர்ந்த விஷயங்களை உங்களோட குருவை பத்தி பகிர்ந்துக்கிறோம். இப்போ நம்ம குரு இருக்கும் இடம் பாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தலைவர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப இந்த கருத்தை பத்தி உள்நோக்கமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு ஆழ்ந்த ஒரு நுணுக்கமான விஷயம். குருங்கிறவர் யார் அப்படின்னா தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னை நோக்கி அல்லது தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தனது கற்றறிந்த அத்தனை அனுபவங்களையும் எந்த விதமான பலன் இன்றி
அவங்களுக்கு கொடுத்துட்டு போற ஒருத்தர் குரு. அதாவது எதிர்பார்ப்பு இன்றி செயல்படுதல் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப ஒரு பெரிய குருமார்ட்ட போறீங்கன்னா அந்த குருவை வந்து நீங்க ஒரு பெரிய பணத்தாசை காட்டியோ இல்ல அவரை வந்து ஒரு மெசிபுலேஷன் பண்ணியோ அந்த குருவை நீங்க வந்து அடைய முடியாது. அந்த குருவுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி குருவும் உங்களை உண்மையா இருக்கிறாருன்னு பார்ப்பாரு. அதுதான் குருவோட தன்மை. அந்த மாதிரி குருக்கள் தான் நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு விட்டு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த குருக்குள்ள அடுத்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு குருனாலே தெரியும். எல்லா ராஜகுலம் வச்சிருந்து குருன்னா எப்படி வச்சிருப்பாங்க. அந்த குருவோட அட்வைஸ் இல்லாம அந்த ராஜாங்கம் இயக்காது. கரெக்டான குருவோட அட்வைஸ்ல அந்த ராஜாங்கம் போயிட்டு விடும். அப்ப ஏன் அப்படின்னு குருவோடைய குரு தான் அந்த ராஜாங்கக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை இளவரசர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பார். ஆய கலைகளை கற்றுக் கொடுப்பவர் குரு. அப்ப அவர்கிட்ட வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது. டேலண்ட் இருந்தா அங்கீகரிக்கணும், பொய்யான டேலண்ட் அங்கீகரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் குருவுக்கு உள்ள மகத்தான தத்துவம். இந்த இடத்துல குரு என்னன்னா ஆசாபாசங்களுக்கு இணங்கிட்டார் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பணத்துக்கோ இல்லை தன்னை பற்றிய சிந்தனைகளுக்கோ ஆட்பட்டார்னா அவருடைய தொழில் தர்மம் வந்து பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் வந்து குருவானவர் வந்து அந்த மாதிரி விஷயத்தை செய்ய மாட்டார். தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார், தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் எடுத்துக்க மாட்டார். அப்படி பண்ணினாருன்னா அவர் அந்த குருவோட தகுதியை இழக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கருத்தை அப்படியே கொண்டு போய் அந்த ஜாதகத்தை குரு இருக்கும் இடம் பால் நம்மளும் கொஞ்சம் திருச்சி சொல்லிட்டோம். குரு இருக்கிறது இருந்து அந்த இடத்துல வந்து குரு இருந்தாருன்னா அந்த வீட்டை கவனிக்க மாட்டாருன்னு அர்த்தம், பால் பண்ணுவாருன்னு அர்த்தம் கிடையாது. குருவுக்கு அந்த இடத்துல அவர் இருக்கிற வீடே உலகம். அப்ப அவர் இருக்கிற வீட்டையே போய் பிரச்சனையே பெருசா பார்க்கறதுக்கு அவசியம் கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய பார்வையிடங்களுக்கு பலம் அதிகம். கோடான கோடி தோஷங்களை நீக்க வல்லது குரு பார்வை. அப்ப குரு ஏன் பார்வையை சொல்றாங்க? குருங்கிறவர் என்ன, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி எல்லாரும் இருப்பாங்க, பார்வை படிக்கிறது, அவரது சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி குருவோட தன்மையில இருக்கிறது நம்ம ஆட்கொள்றோம். கண்ணுக்கு கண். அன்னைக்கெல்லாம் வந்து குருகுல கல்விதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குருகுல கல்வியிலிருந்து மேம்பட்ட கல்வி. இப்ப இணையதளம், ஜூம் மீட்டிங், இப்படி நிறைய விஷயம் போயிருக்கு. இருந்தாலும் நம்ம நேருக்கு நேர் தான் பேசிட்டு இருக்கிறோம், தொலைவுகள் வேறு, ஆனால் கான்டாக்ட் வந்து ஐ கான்டாக்ட் இருக்கு. அப்ப குருகுல கல்வியிலையும் சரி, ஜூம் மீட்டிங்லயும் சரி, நம்ம ஐ கான்டாக்ட், குரு பார்வை, அதுதான் சொல்ல வருகிறது. குரு பார்வைப்பட்ட இடம். ஏன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ன்னு நம்ம படிக்கும்போது எடுத்துக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம படிக்கும்போது எல்லா வகுப்புலையும் வந்து ஒரு 60-70 சராசரி மாணவர்கள் இருக்கக்கூடியதுதான் வகுப்பா இருக்கும். அதுல எந்த டீச்சரை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டீச்சர், மேத்ஸோ சயின்ஸோ ஹிஸ்டரியோ, அவங்க பாடம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல யார் இன்ட்ராக்டிவா இருக்கிறாங்களோ அவரை நோக்கிதான் அந்த குரு, அந்த ஆசிரியரின் கண் இருக்கும். ஏன்னா அவன் தான் அந்த கேள்வியை புரிஞ்சு பதில் சொல்லுவான். அந்த 3/4 மணி நேரம் கிளாஸை வந்து லைவா கொண்டு போறது இந்த குருவோடைய பார்வை அந்த மாணவன் மேல படும். நேச்சுரலா பாத்தீங்கன்னா அந்த குருவுக்கு ஆன்சர் பண்ண மாணவன் தான் 95% வந்து அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் அந்த கிளாஸ்ல வாங்க. இப்ப உங்களுக்கு இதை விட எளிதா குரு பார்வையை பத்தி நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டராக்ஷன்ல நான் இப்படி சொல்றேன். அப்ப குரு எப்படி பாக்குறார், குரு பார்வையோட பலன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப குரு பார்வைக்கு அந்த மாணவனும் அடிபணிகிறான். அவன் அந்த குருவோடைய வேவ் லென்த்ல வந்தா தான் அந்த குரு பார்ப்பார். அப்ப குருவுக்கும் அந்த பார்க்கக்கூடியவனுக்குமான ஈர்ப்பு புரிதல் சமமாக இருக்க வேண்டும். ஆகவே எந்த ஒரு குருவும் தான் இருக்கும் இடத்தை பால் பண்ண மாட்டார். நம்ம அது சொன்னது என்னன்னா மிகைப்படுத்திய சொல்லாக எடுத்துக்கலாம். அவர் தன் இடத்தை பெரிதாக கவனிக்க மாட்டார். இப்படி அர்த்தம் எடுத்துட்டீங்கன்னா அந்த குரு பார்வைக்கும் குரு இருக்கும் இடத்துக்கும் நமக்கு வித்தியாசம் வந்துடும். பெரிய பாதிப்புகள் வராது. ஏன் அப்படின்னா இன்னொன்னு, இப்ப நம்ம ஜோதிட ரீதியா உள்ளவங்க, சோசியல் ரீதியா பேசிட்டோம். ஜோதிட ரீதியா நம்ம எப்படி இருக்கணும், குரு எந்த வீட்லயும் இருந்துட்டு போட்டோம், எந்த லக்னத்துக்கு எங்க வேணாலும் நிக்கட்டும். அந்த குருவானவர் வந்து ஏதோ ஒரு சாரநாதன் மூலமா தான் பயணிக்கும். அப்ப குருவுக்கு பார்வை சேர்க்கையை விட சாரநாதனும் துணை பிரிவார் அந்த இடத்துல. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா புரிஞ்சிடும். அப்ப தனித்து இயங்க இருக்க வாய்ப்பு இல்லை. குரு தனியா இருக்க மாட்டாரு. அது குருவோடைய லக்னங்களாக இருந்தாலும் சரி, குருவோடைய பகை லக்னங்களாக இருந்தாலும் குரு வேறு சாதத்திலும் இருப்பார். அதுவும் அதோட தன்மையை மாற்றி கொடுக்க வல்லது. அது மாதிரிதான் ஏன்னா நம்ம வீடியோல தலைவர் வீடியோல சொல்லுவாங்க, நம்ம யாரையுமே இந்த 9 கிரகத்துல
ரொம்ப எல்லாருமே கொடுத்துட மாட்டாங்க, ரொம்ப எல்லாருமே கெடுத்துட மாட்டாங்க. அதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்து நம்ம பேசுறோம். யாரோட சேர்ந்து யாரோட சேரும்போது யாரோட பார்வை என்ன மாதிரி லக்னங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி பயன்களை இந்த குரு அள்ளித்தர போகிறா இல்ல கெடுத்துட்டு போக போறா அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுமே நடக்கும் ஜோதிடத்தில் இரண்டுமே உண்மைதான். பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு போறதுக்கு இந்த ஜோதிடம் கிடையாது. நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்த பாதிப்பு நம்ம வெளியில வர்றதுக்கு இந்த குரு உதவுவார். இப்ப ஜென்ரலா எல்லாத்துக்கும் குரு மேல இருக்கிற பயத்தை வெளியில வச்சிடலாம். குரு பார்வை நல்லது, குருவின் பார்வை 5, 7, 9 எல்லாம் அறிந்ததே. குருவின் தன்மையை சொல்லிட்டோம். குரு அப்படி இருந்தா தான் குருன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப குருவை பத்தி அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போறோம். ஓகே, காலபுருஷ தத்துவத்துல குருவுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வீடும் 12ஆம் வீடும். இப்ப இந்த 9ஆம் வீடும் 12ஆம் வீடும் காலபுருஷ தத்துவத்துக்கு கொடுத்துட்டாலே அதுல இருந்து 2-3 பாயிண்ட் நம்ம ஈஸியா இந்த தளத்துல எடுத்துக்கலாம். எப்படி 9ங்கிறது நம்ம என்ன சொல்றோம், பாகியஸ்தானம்னு எடுத்துக்கிறோம், தந்தை எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்ப தந்தைங்கிறவரு ஒரு எந்த ஒரு பிறவிக்கும் தந்தை முக்கியமானவர். அது 9ஆம் ஸ்தானம் சொல்லுது. ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி வரும் ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப அந்த 9 தந்தை ஆகிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு நற்பலன் விட்டதான். ஓகே, அப்ப 9ஆம் இடம்ங்கிறது பாகிஸ்தான் ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும் 1, 5, 9ங்கிறது கோணங்கள். அதுலயும் 9 பெருங்கோணம். அப்ப பெருங்கோண அந்தஸ்துல இருக்கிறவர்கள் குரு வீடு, தனுர் வீட்டுல குருவின் வீடாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்த்தீங்க, அங்க உங்களுக்கு கண்டிப்பா கேது பகவான், சுக்கிரனும் சூரியனும் இருப்பாங்க. அடுத்தது இந்த பக்கம் வாங்க, 12ஆம் வீடு காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது ஐனசாயத்துக்கு மோட்சஸ்தானமும் இருக்கு. இப்ப குருங்கிறது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறார். அங்க இருக்கக்கூடிய மீதி 3 அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர தொடர்ச்சி குரு தன்னுடைய சுய புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கலாம், அல்லது சனி அல்லது புதன் நட்சத்திரத்துல இருக்கலாம். இப்ப இந்த இடத்துலதான் 9, 12 கனெக்ட் ஆகுது. இதே என்ன சொல்ல வருது, குருவுக்கு 12 கட்டங்களில் 2 வீடுகள். ஒன்று முக்கியமான வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் உந்துதலாக இருக்கக்கூடிய 9 பெருங்கோணம். அடுத்தது முக்திக்கு பெருமடையக்கூடிய 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், அயன சைன போகம், வெளிநாட்டு பிரயாணம், அப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளை குரு வகிக்கிறார். இந்த 9 கிரகங்களிலேயே அதிகமான காலத்துவங்கள்ல இந்த குரு பகவான் செயல்படுவார். எல்லாத்து இணைந்து செயல்படும் போது குருவுக்கு அதிக பயன்பாடுகள் இருக்கு. கல்வியில இருக்கு, தனத்துல இருக்கு, உங்களுக்கு புத்திரத்துல இருக்கு. அப்படி எல்லாத்துலயுமே ஒரு மேம்பாடான ஒரு இதுல குருவுக்கு அந்தஸ்து நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப காலம் கருதி ரத்ன பேரும் பேச இருக்கிறதுனால என்னுடைய முதல் குறிப்பு கொடுத்திருக்கிறாரு குரு சூரியன் இணைவு. அந்த குரு சூரியன் இணைவை நம்ம எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம குரு சூரியன் அப்ப 2வது கிரக காலத்துக்கு தனியா தூக்கி வச்சிருக்க. குருங்கிறவரு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், எதற்கும் ஆசைப்படாதவர், தன்னை துறந்தவர், மற்றவர்கள் நலனுக்காக வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு போர்ட்போலியோ எடுத்து வச்சுட்டு சூரியன் எனக்கு சூரியன்கிறவர் யாரு, அதிகாரமிக்கிறவர். அதாவது அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவர் சூரியன். அவர் எப்படின்னா மற்றவங்களுக்குள்ள இறங்கி போக மாட்டார், நடிச்சது செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா இந்த எப்படி குரு மந்திரியோ சூரியன் ராஜா. இவருடைய அட்வைஸ் அவருக்கு இருக்கும்போது ராஜா ஜெயிச்சிருவார். ஆனா குரு என்னதான் குரு அட்வைஸ் பண்ணாலும் ராஜாவின் முடிவே இறுதியானது. இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியுது. இந்த மாதிரி சூரியன் காலத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. சூரியன் ஈகோஸ்டிக் பர்சன். அவர் என்னன்னா ரொம்ப லீடர்ஷிப் ஆணவத்துல இருப்பாரு. அப்ப குரு போய் அவரை கண்ட்ரோல் பண்ணுவாரா, பண்ணலாம். பண்ணும்போதுதான் அந்த சூரியனும் மட்டுப்படுவார். இப்ப குரு சூரியன் சேர்க்கையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உங்களுக்கு அந்த டாமினன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுதா, கம்மி பண்ணுதா, எந்த இடத்துல டாமினன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சூரியனும் குருவும் இணையும் போது அதோடைய பாவம் லக்ன ரீதியாகவும் அதோடைய நின்ற சாரநாதன் வழியாகவும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது கிடைக்கும். இப்போ நேச்சுரலா அடுத்து பாருங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மம் சூரியன் 5வது வீடு, இது 9. இப்ப நம்ம சொன்ன அந்த கனெக்ஷன் எப்படி எடுத்துட்டீங்க, இவங்க அதிமுக்கியமான கனெக்ஷன்ல வர்றாங்க. யாரு, சூரியனும் குருவும். எப்படி 5, 9 கனெக்ஷன் காலபுருஷ தத்துவம். 5ங்கிறது என்ன, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம், மதிநுட்பம்,
ஜோதிடம், இப்படி எது வேணாலும் எடுத்துட்டு வாங்க. 5ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப செயல்பாடுடைய ஸ்தானம். அப்ப 5ஆம் இடமும் இந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தானமும் இணைந்து, அப்ப இது ரொம்ப நல்லதா நல்லது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் அடிச்சிடணும். குரு சூரியன் இணைவு நல்லதுங்கிறது எல்லளவு மையம் இல்லை. எப்படி நல்லது? அடுத்தது குருவும் சூரியனும் சேரும் போது இவங்களுடைய அந்த சுபத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா சூரியன் வந்து குருவுக்கு வந்து நட்பானது. இரு நட்பு கிரகங்கள் அப்படிங்கிற கிரக சேர்க்கைகளை பாணியில பார்க்கும்போதும் இது ரொம்பவே பெர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்ப குரு சூரியன் இணைவு ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப தனியா நிக்கிற குருவை விட குருவோட சூரியன் இணைந்து விட்டால் குருவுக்கும் பலமாகிறது. ஏன்னா அங்கிருந்து குருவும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சேர்ந்து பண்ணும்பொழுது அதோடைய பார்வையில் படக்கூடிய ஸ்தானங்கள் நேச்சுரலா இந்த மாதிரி லக்னங்கள் வரும்போது அமைஞ்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குரு சூரியன் அமைப்பு லக்னத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுனாலே அவங்க ரொம்ப அதிகாரமிக்க வர்க்கங்கள்ல வந்துருவாங்க. இல்லைன்னா அவங்க சொன்ன வார்த்தை அப்படி தட்டுப்படாம நடக்கும். இவங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில கண்டிப்பா இருப்பாங்க. அசுப்பரா வேலை செய்யும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கத்தால சில சங்கடங்கள், அவங்களுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல அவமானங்கள், இந்த மாதிரி விவசாயம். ஏன்னா மரியாதைக்கு நேர் எதிர்ப்பதும் அவமரியாதை. சூரியன் குரு சேர்ந்தா ஒரே பெரிய மரியாதை, ராஜ அங்கீகாரம். அப்ப அந்த இடத்துல கிரக சக்தி செயலற்ற போகுதுன்னா என்ன அர்த்தம்? நேரடியா அவங்க வந்து அவமானத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அப்புறம் சூரியன் வந்து அது மட்டும் இல்ல, தலைப்பகுதி குருவும் சூரியனும் சேர்ந்தோம்னா அவங்களுக்கு வந்து தலையை குறிக்கிற சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு முகத்தோட்டம். தலைதான் ஒரு மனிதனுக்கு யாரை பார்த்தாலும் முன்னாடி முகத்தை பார்த்து தலையை பார்த்து பேசணும். அப்ப அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஒரு குருவின் போது காதுகள் எல்லாம் பிடிக்கும். அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அந்த தோற்ற பொழிவு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த குரு சூரியன் சேர்க்கை யாரு பார்த்தாலே உங்களுக்கு கூட அம்சமா தெரியும். அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை அந்த உடல் ஆற்றலை கொடுத்துரும். அதேதான் எதிர்பதம். இப்ப இது மாறும்போது அவங்களுடைய தோற்றப்புள்ளிலேயே ஒரு வித்தியாசங்கள் இருக்கலாம். இது வந்து குரு சூரியனுக்கு நம்ம நேரா எடுத்து பார்த்துக்கலாம். லக்ன ரீதியாவும் பார்க்கும்போது சில லக்னங்களுக்கு சூரியன் கண்டிப்பா வந்து அவ்வளவு ஃபேவரா இருக்க மாட்டாரு. எப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் கும்பு லக்னத்துக்கும் மதுர லக்னத்துக்கும் சனி அவ்வளவு ஃபேவரா பண்ண மாட்டாருங்கிறத நம்ம லக்ன ரீதியா எடுத்து பார்க்கும்போது இந்த சூரியனே குரு ஏதாவது, ஏன்னா மகரத்துக்கு வந்து அவர் ஃபேவரபிள், கும்பத்துக்கு பார்க்கும்போது 2 ஆதிபத்தியம் பெற்று வருவார். அப்ப குருவுடைய சில தன்மைகள் வந்து அந்த சூரியனை மாற்றக்கூடிய வல்லதான் இருக்கும் லக்ன ரீதியா பார்க்கும்போது. அதே மாதிரி துலாத்துக்கு பார்க்கும்போது குரு வந்து ரொம்ப பெரிய கெடுதல்களை செய்யக்கூடியவர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூரியன் வந்து துலாத்துல நீச்சல் போவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுது, சூரியன் குரு அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிச்சு எந்தெந்த கோணங்கள்ல சேரும் பொழுது அந்த நெகட்டிவ் தன்மையும் பிளஸ் ஆயிடும். சில லக்னங்களுக்கு நம்ம ஆகாதவர்னு சொல்லியிருப்போம். அதை நம்ம நிறைய ஜோதிட விளக்கங்களை பார்க்கும்போது ஜோதிடம் புரியாத புத்திரா இருக்கிற காரணமே வந்து அவங்க எந்த இடத்துல சேரக்கூடாதோ அந்த இடத்துல சேர்ந்தா பிரச்சனை. ஆனா எங்கேயாவது சேர்ந்தா கெட்டவன் கெட்டிடும் ராஜாவாக மாதிரி அவங்க எங்கேயாவது கெட்ட இடத்துல சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த பவரை செய்யாம மைனஸ் ஆகி அதை காப்பாற்றி கொடுத்துருவாங்க. இப்படியான பின்னி புதைந்த கிரகச்சேர்க்கைக்குள்ளதான் நம்ம பயணிக்கிறோம். நான் ரத்தினவேலுக்கு விடை கொடுத்து எனது அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன். மிக்க நன்றி சார். அதாவது இப்ப குருவை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படின்னா குரு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆசிரியர் இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. அதான் குரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஆரம்பிச்சாரு. எப்படின்னா ஒரு தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மானுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது வந்து தான் பிள்ளை அறிவாளியா இருந்தா அப்படின்னு. ஆனா ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சவன் வந்து நான் வந்து இந்த பதவியில இருக்கேன், அந்த தொழில இருக்கேன், அவள தொழில் அதிபரா இருக்கேன் அப்படின்னு திருப்பி அந்த ஆசிரியர் முன்னாடி போய் நிக்கல. உண்மையிலேயே சொல்றேன் சார், அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்காரம்மாவும் ஆசிரியர். அதனால அந்த ஆசிரியை தொழிலினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதம். அதான் குரு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் முழுமையான பொறாமை இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அத வந்து குரு தான் அந்த மாதிரி வர்றதுக்கான அமைப்பு. அப்பேற்பட்ட குருவினுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம தேவகுருவான பிரகஸ்பதி. மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய குறைகளோட இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா
இந்த குரு தேவகுருவான பிரகஸ்பதி வந்து ரொம்ப பிரமாதமா இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை முதல்ல எடுத்து, அதுக்கப்புறம் குருவை பத்தின விளக்கத்தையும் கொடுத்து, தனிச்ச குரு இருக்கிறதுங்கிறது, பிளஸ் வந்து அவருடைய திரிகோணத்தை எல்லாம் வந்து எடுத்து சொன்னார். விலாவரியான ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம். சரி. அது மட்டும் இல்லாம குரு வந்து சூரியனோட சேர்ந்திருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் அந்த கருத்தை ரொம்ப தெளிவா விளக்குனார். இந்த குரு சூரியன் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு வந்து ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் கௌரவம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது அவங்கள வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறாங்கன்னு வச்சுங்களேன், வாங்க 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 அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டா தான் அவங்க அதுல மறுபடியும் கலந்துக்கிட்டு உள்ள வருவாங்களே தவிர, இல்லாட்டி ஒதுங்கி நிக்கிற மாதிரி நின்றுக்குருவாங்க. என்னன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா வெளியில எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து சாதாரணமான ஆள்தான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல வெளியில நல்லா பேசுவாங்க. இது என்ன எதனால இந்த வித்தியாசம் வருது தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். அதாவது சூரியன் வந்து தலைமை பண்பு, டாமினேட்டிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரகம். அவரோட குரு சேர்றப்ப அந்த குணத்தை வந்து பூஸ்டப் பண்ணுவார். அப்ப வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தருடைய குரு சூரியன் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட நம்மளா நாடி போய் பேசிறணும். அத விட்டுட்டு அவங்க வந்து பேசட்டும் அப்புறம் நம்ம பேசலாங்கிற மாரியான லெவல்ல இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்க இன்னும் கெட்டப்பா இருப்பாங்கங்கிற மாரியான அமைப்பு. ஆனா சூரியனோட குரு இருந்தா ஆயுள் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, இந்த சூரியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் இல்லையா? அவரோட குரு சேர்றப்ப வந்து அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், தீர்க்கமா இருக்கும் அப்படிங்கிற மாரியான அமைப்பு. அதே மாரி அரசாங்கம், அரசுத்துறை அதிகாரிகள் அவங்கள்ட்ட எல்லாம் செல்வாக்கு, பட்டயம், பட்டம் எல்லாம் கிடைக்கிறதுங்கிற மாரியான அம்சம். ஒரு சிலருக்கு வந்து குரு வக்ரமாகி சேர்ந்திருந்தா அரசுத்துறை வேலை, அதுவும் நல்ல பதவியில வேலை அப்படின்ற மாரி. ஏன்னா குரு ஆட்சியாகியோ, உச்சமாகியோ சூரியன் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து என்ன நடக்கும்? அவங்க வந்து அரசாங்கத்துல, அதிகாரத்துல செலுத்துற இடத்துல தான் இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், எம்பியா இருக்கேன், அல்லது வந்து ஒரு பெரிய அரச அந்த அரசியல்வாதியாகி பதவியில போய் உட்கார்றதுங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்ல போவாங்களே தவிர, அரசு அதிகாரியா போமாட்டாங்க. ஆனா அதே இது குரு வக்ரமா இருந்தா அரசு அதிகாரியா போறதுக்கான அமைப்பும் உண்டு. அவங்க தான் பச்சையங்கள கையெழுத்து போடுறது அப்படின்ற மாரி, இந்த விளக்கங்கள வந்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு திரு எம்ஜிகே அவர்கள். முதற்கண் அவங்களுக்கு நன்றி. இப்போ இந்த சீரிஸ்ல அடுத்ததா எடுத்துக்கிறது, குருவுல சூரியன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா என்ன பண்ணும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ட வந்து திரு ரத்னவேல் திண்டுக்கல்லில் இருந்து. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம குருவுக்கும் நம்ம சிஆர் அஸ்ட்ரோ நிர்வாகத்துக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நார்மலா இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது குருவை பத்தின ஒரு தலைப்பு அல்லது குருவை பத்தினதை நம்ம பேச போறோம். ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு குரு வந்து யாரு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். நார்மலா ஜோசியத்தை பத்தி தெரியாதவங்க இல்லைன்னா ஒரு பொதுமக்களா இருக்கிறவங்க குருவை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகும், கோயில்ல பேப்பர்ல எல்லாம் வந்து ஒரு திருவிழா இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க, அது ஏதோ ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகுதாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் நார்மலா தொழில் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னோம்னா, ஏதோ குரு பயிற்சி ஆயிடுச்சு இந்த ராசிக்கு, அதனால நல்லா இருக்கும், இனிமேல் தொழில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஜோசியர்கிட்ட போகும்போது, அல்லது பத்திரிகையில பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விப்படல் அல்லது இதா இருந்திருக்கும் நார்மலா இருந்தவங்களுக்கு. அப்புறம் கல்யாணம்னு போறவங்களுக்கு குருபலன் வந்துருச்சான்னு பாரு, குருபலன் வந்துருச்சான்னு பாருன்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் நல்ல காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர். மத்த எல்லா பயிற்சியுமே ஒரு பயத்தோட கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா, போச்சுரா சனி வந்துருச்சுரா எங்க ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பயத்தோட எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி ராகுகேது பயிற்சிக்கும் அதே மாதிரிதான். ராகுகேது பயிற்சி பலன்கள் போடுறாங்க அப்படின்னாலே இது என்ன சொல்ல போறானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரிதான் யோசிப்பாங்க. ஆனா இயல்பா குரு அப்படிங்கிறவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர். உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய முடியாத நிலைமையில அவர் குரு இருந்தாரு அப்படின்னா உங்களை நெகட்டிவா எடுத்துட்டு போக மாட்டாரு ஆக்சுவலா. அதனாலயும் குருவை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறத விட அது குருவன்னு நினைச்சா ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் எல்லாத்துக்குமே இருக்கும், ஜோசியம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே. அப்ப ஜோசியம் தெரியாதவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல நேரங்கள்ல இந்த கல்யாணத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ இல்லைன்னா நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அடுத்து எப்ப அந்த குரு பயிற்சி வரும் அல்லது வந்து திரும்ப குரு எப்ப வந்தா நமக்கு நல்ல காலம் பிறக்கும், இந்த கடன்லாம் எப்ப அடைக்கும், இந்த மாதிரியான
அல்லது சுப பலன்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், அல்லது வந்து கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரியான பலன்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அவங்க அந்த குரு பயிற்சி பலன் அல்லது வந்து அந்த குரு பயிற்சியை தான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கோச்சாரத்துல இங்க போயிருச்சுன்னா என் ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. பொதுவா குருங்கிறவர் வெளியில இருந்து பாக்குறது அப்படித்தான். அப்புறம் பத்திரிகையில எல்லாம் நிறைய பலன்கள் அது இதெல்லாம் போடுவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு அப்படிங்கிறவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். சில நேரங்கள்ல நமக்கான அந்த பார்வைகளும் அல்லது பாவகிரகங்களோட சேர்ந்திருக்கும் போதும் அந்த குரு அப்படிங்கிறவரு நெகட்டிவா பெருசா பேச மாட்டார். இருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள், இப்போ உதாரணத்துக்கு அவ்வளவுதான் உனக்கு குருதசை வந்துருச்சு, ஜோசியத்தை போய் கேட்டிருப்பாங்க, குருதசை வந்துருச்சு அவ்வளவுதான் நீங்க குருதசை வந்தோடனே பெரிய ஆள் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த குரு அப்படிங்கிறது ஸ்டார்டே ஆயிருக்காது. அவங்களும் பயங்கரமா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. பட் எவ்வளவு வேகமா போனாலும் அதுக்கான இது இருக்காது. காரணம் வந்து சில நேரங்கள்ல அந்த பாவகிரகங்கள் சேர்ந்திருக்கிறதோ அல்லது வந்து சாதகமான திசை இல்லாம இருக்கிறதும் காரணமா இருக்கும். இதுதான் குருவுக்கான ஒரு தனித்தன்மை. ஏன்னா அவர் நெகட்டிவே செய்ய மாட்டாரு, நல்ல காரியங்களை மட்டும்தான் அவரு சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எம்ஜிகே ஐயா பேசும்போது சொன்னாங்க, சூரியன் வந்து ராஜா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குருவோட சேரும்போது என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத அவர் எம்ஜிகே ஐயா சொன்னாங்க. இப்போ அப்படியே நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சந்திரன்கிறது ராணி மாதிரி. அப்போ இந்த எனக்கு இப்ப கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இயல்பாவே அவங்க பாக்குறதுக்கு அழகா கொஞ்சம் லட்சணமா இருப்பாங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது நல்ல கிரகம். அப்போ அதோட சந்திரன் சேரும்போது நல்ல இயல்பாவே நல்லபடியான ஒரு முகலட்சணத்தோட இருப்பாங்க. அப்புறம் குரு சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோகாரகனுக்கு கூட குரு சேரும்போது தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அறிவு கொண்டவங்களா இருப்பாங்க. இயல்பாவே சந்திரன் கொஞ்சம் வீக்கா இருக்கு அல்லது வந்து சந்திரன் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது, இல்லைன்னா பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்க முடிவுகள் எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க. பாதி கிணறு போயிட்டு போடலாமா வேண்டாமா, ஒரு ரெண்டு செயல் எடுக்கணும், இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து ஏயா பியா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க செலக்ட் பண்றதுலயே ரொம்ப குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட் எதுல எல்லாம் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களோட இருப்பாங்க. இந்த மனோகாரங்கிற சொல்ற சந்திரன் வீக்கா இருக்கிற அந்த இடத்துக்காரங்க, ஜாதகக்காரங்க. அப்ப அந்த மாதிரி ஜாதகக்காரங்களோட அந்த குரு பார்க்கும் போதோ சமசத்தமா பார்வை பெறும்போதோ அல்லது குரு சேர்ந்திருக்கும் போதோ அவங்களோட முடிவுகள் வந்து ஓரளவு நல்ல தீர்க்கமா இருக்கும். நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரியான தீர்க்கமான முடிவுகள் எடுத்து தொழில முன்னேறது, அதே மாதிரி வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள்ல சரியான முடிவுகள் எடுக்கக்கூடியதும் இந்த சந்திரன் குரு காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பமா முடிவெடுப்பாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சமயோஜிதமா முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த குரு சந்திரன் சேர்ந்திருந்தவங்க நல்லபடியான முடிவுகளை எடுப்பாங்க. நார்மலா இந்த சந்திரன் வீக் ஆயிருச்சு அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இயல்பாவே இருக்கும். அதாவது குரு சந்திரன் சேர்ந்திருந்தாலும் இவங்களுக்கு வந்து வடிவேல் சொன்ன மாதிரி பேஸ்ல வந்து அந்த தைரியமா அப்படி நாங்கெல்லாம் கரெக்டான முடிவு எடுத்திருக்கோம், நல்லா போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளூர பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் பயத்தோடய தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம எடுத்தது சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோட தான் போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சக்சஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த குருச்சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கும். அதே மாதிரி அம்மா மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. தகப்பனாரோட தாயார் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்கள்ல இந்த சந்திரனால ஏற்படக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உதாரணத்துக்கு சளி சம்பந்தப்பட்டது அல்லது நீர்த்தாரையில வரக்கூடிய இந்த மாதிரியான வியாதிகள், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு சம்பந்தப்படும் போது, அதாவது இந்த சந்திரன் குரு சேர்க்கையின் போதோ அல்லது பார்வை பெறும்போதோ இது எல்லாமே சால்வ் ஆகி பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குருச்சந்திரன் சேர்க்க இருக்கிற ஜாதகக்காரங்க சில நேரங்கள்ல ரொம்ப சாதாரணமா இருந்திருப்பாங்க. அதாவது நேத்தாயா பார்த்தேன், ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரா, இப்போ ஒன்னும் பெருசாலாம் இல்ல, ஒரு 2 வருஷமே ஆச்சு, பார்த்தா ஒரு பெரிய கார்ல போறாரு, 50 லட்ச ரூபா கார்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறதும் நல்லபடியா அமைஞ்சு கரெக்டான திசையும் கரெக்டா மேட்சாகி வரும்போது, உதாரணத்துக்கு அந்த குரு திசையோ அல்லது சந்திரன் உச்சமடைஞ்சு அந்த மாதிரியான நேரங்கள்ல கரெக்டா அது டச் ஆகி வரும்போது அவங்கள ஒரே தூக்கா லிப்ட்ல தூக்கி விட்டுரும். எல்லாருமே மாடியில போறதுக்கு படியில தான் ஏறுவோம். ஆனா இவங்களை வந்து லிப்ட்ல கொண்டு போய் நேரா 10ஆம் மாடியில கொண்டு இறக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி குறுகிய காலத்துல பெரும் பொருள் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு
ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகக்காரங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சந்திரன் வந்து சில நேரங்கள்ல இந்த குரு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது நெகட்டிவாவும் பேசும். நெகட்டிவ் போனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குரு அப்படிங்கிறது ரொம்ப எதிர்மறையா செய்ய மாட்டார். அதாவது பலன்களை குறைச்சு கொடுப்பாரே தவிர அல்லது வந்து பலன்கள் செய்யாம இருக்கலாமே தவிர இவர் வந்து எதிர்மறையா செய்வார். அந்த எதிர்மறையான பிரச்சனைகளை கொண்டு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான சொல்ற விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இந்த சந்திரனோட சேரும்போது சில நேரங்கள்ல கிருஷ்ணபட்சத்துல பிறந்தவங்க அல்லது தேய்பிரை சந்திரன் அந்த இதுல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி 6, 8, 12 விஷயம் மாதிரியான இதுல வந்து மறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வந்தவங்களுக்கும் இந்த சந்திரன் குரு காம்பினேஷன் அந்த தசையோ புத்தியோ நடக்கும்போது மனோ அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில நேரங்கள்ல தாயாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தொழிலையும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த குரு வழிபாடு இது மாதிரி செஞ்சா பண்ணோம்னா இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இயற்கையா இந்த சந்திரன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல யோகம், குரு சந்திர யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து எந்த இடத்துலயுமே நெகட்டிவா சொல்லவே முடியாது. இந்த குரு சந்திரன் காம்பினேஷன், குரு சந்திர காம்பினேஷன் இருக்கிற அந்த ஜாதகக்காரங்களுக்கு நெகட்டிவா பெருசா பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இது நான் பேசியிருக்கிறதோ எனக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்ம தலைப்புக்கு போலாம்னு நினைக்கிறேன். நல்லது. அதாவது குருவை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போயிடலாம் போல இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு மணி நேரம் தான் பிளான் பண்ணேன். ஆனா 1 மணி நேரத்துல மேஜர் போர்ஷன் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம எல்லா கிரகத்துக்கும் குரு சேர்க்கையை வந்து கிளப் பண்ண முடியாது. அடுத்த மீட்டிங்க்கு டைம் ஆயிப்போச்சு. சரி, இதனுடைய செகண்ட் பார்ட்டும் வச்சுதான் ஆன, வேற ஆப்ஷனே கிடையாது. செகண்ட் பார்ட் வச்சுக்கலாம். இப்போ குரு வந்து ஒரு ஜாதகத்துல அவருடைய ரோல் வந்து எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, பார்க்கலாம். அது இல்லாம குரு சூரியன் சேர்க்கை அண்ட் குரு சந்திரன் சேர்க்கை, இந்த 2 சேர்க்கையை பத்தி பார்த்தோம். ரத்னவேல் பேசல குரு சந்திரன் சேர்க்கையை பத்தி நல்லா நீட்டா சொன்னாப்ல. அதாவது எப்படின்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனை, அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்றது சந்திரனை தான் சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து உடம்பு வீக்கா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஈவன் அடிக்கடி உடம்பு முடியாதவங்களா கூட இருக்கலாம், அல்லது வந்து நல்ல வருமானம் உள்ளவனா இருக்கலாம், வருமானம் இல்லாதவனா இருக்கலாம், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கலாம், தாழ்ந்த அந்தஸ்துன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, அந்தஸ்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா மனசுன்னு ஒண்ணு தெளிவா இருக்கணும். அந்த மனசை தெளிவா வச்சுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்திரன் கையில தான் இருக்கு. இந்த சந்திரன் குருவோட சேர்ந்துட்டா அவன் தான் கொடுத்து வச்சவன். என்ன காரணம்? முதல் பாயிண்ட் குருச்சந்திர யோகம் அப்படின்றோம், அப்புறம் கஜகேசரி யோகம் அப்படின்றோம். அப்போ இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ நிச்சயமா அவங்க கொடுத்து வச்சவங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த சந்திரன் வந்து தாய்க்கு காரகத்துவம் சொல்றதுங்கிறதுனால அவங்க அம்மாவுக்கும் உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் நல்லா இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல. இப்ப ஒருத்தர் கிளம்புவார், ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசலாம் இல்லையா? இப்ப குருவும் சந்திரன் என் ஜாதகத்துல சேர்ந்துதான் யாருக்கு, எங்க அம்மா ஓயாம நோய் நொடியில தான் இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்க சந்திரன் நீசமா இருக்கும், அல்லது குரு வக்ரமா இருக்கும், அல்லது குரு நீசமா இருக்கும், ஈவன் குரு சந்திரன் காம்பினேஷன் இருக்கும். இப்போ குருச்சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அடுத்த மீட்டிங்க்கு வந்துருச்சு 5 மினிட்ஸ்ல. குருச்சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது மிக யோகமான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் நம்ம விலாவரியா இப்ப பார்த்தோம். இது போல மற்ற கிரகங்களுக்கான குருவனுடைய சேர்க்கை, அது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்தா நம்ம வந்து இதனுடைய அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நேர சுருக்கத்தின் காரணமாக நம்ம இந்த மீட்டிங்கை இதோட முடிக்கலாம். மீண்டும் இன்னொரு செகண்ட் வால்யூம்ல நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். மிக்க நன்றி கலந்துகிட்டதுக்கும்.